கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசேஷமாக இந்தியாவில் இஸ்லாமிய குடும்பங்களில் நடக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி அது சரியில்லை, அது கண்மணி நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் அல்ல, அது அல்லாஹ்வினுடைய போதனையும் இல்லை, குர்ஆனுடைய படிப்பினையும் கிடையாது. அதனால இஸ்லாமிய குடும்பங்களில் நடக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னு இவர் சொல்லியிருந்தாப்புல. அப்படி சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் தான் போட்டார். இதை போட்டதுமே இந்த ஃபேஸ்புக்கில் இதை போட்டு இந்த காப்பீர்கள், இந்த கூப்பார்கள், இந்த கிறிஸ்டியானிகள், நசராணிகள், யூத கைக்கூலிகள், அமெரிக்க அடிமைகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா காரி காரி துப்பியிருக்காங்க. அப்படி என்னதான் இவர் போதனை கொடுத்துட்டாப்புல, அங்கே இருக்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நடக்கிற இஸ்லாமிய குடும்பங்களில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு யார் காரணம், அதைத்தான் அவர் சொன்னார். இது சொன்னது தப்பா? சரி, இந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்னதான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது, அதுக்கடுத்து ஒரு சின்ன விளக்கத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோ கிளிப்புக்கு விளக்கம் தேவை கிடையாது, ஆனால் எல்லாம் தமிழில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏன் ஒரு சில விளக்கத்தை பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு குர்ஆன் வெர்சஸ் பைபிள் அப்படிங்கிற வரிசையில் ஒரு நம்ம வீடியோ பதிவிட வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. அதனால அந்த பதிவுக்கு முன்னோடியாக ஒரு இன்ட்ரடக்ஷனாக இந்த வீடியோ இருக்கும். அதனால அந்த விளக்கத்தை சொன்னால் வரப்போகிற வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு ஒரு சின்ன விளக்கத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை உங்கள் இஸ்லாமிய சகோதரிகள்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையாவது நம்ம பார்ப்போம். சொல்லுங்க. இன்னைக்கு ஒருத்தர் வசதி படைச்ச ஒருத்தர், அவருக்கு உடல் வலிமையும் இருக்குது, நல்ல முறையில் 2 மனைவியும் கவனிச்சிக்கிறார் அப்படின்னு இருந்தால் கூட, 2வது திருமணம் முடிச்சிருந்தால இவருக்கு 2 மனைவி, இவர் 2வது திருமணம் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு கிண்டலாகவும் அதை ஒரு தரம் குறைந்த செயல் போலவும் பார்க்குற பேசுகிற ஒரு நடைமுறை இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொன்னால், நம்ம நாட்டில் நம்முடைய மார்க்கத்திற்கு மாற்றமான மற்ற மதத்து மக்களுடைய நடைமுறையில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருக்குது. அதுதான் சரிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் நம்முடைய மக்கள்கிட்டையும் வந்திருக்குது. இது ஒரு தவறான போக்கு. இந்த தவறான சிந்தனையினால் ஒரு நியாயமாக ஒருத்தர் 2வது திருமணத்தின் மேலே ஆர்வம் உள்ளவர், அவரால் அந்த 2வது மனைவி அல்லது 3வது மனைவி 4வது மனைவி இப்படி திருமணம் முடித்தா கூட அவரால் தாராளமாக எல்லாரையுமே சரிசமமாக நல்ல முறையில் கவனிச்சிக்கிற முடியும் இருந்தால் கூட முதல் மனைவிமார்கள் அதை ஏற்றுக்கிறவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு தவறான சிந்தனை பதிஞ்சு போயிருக்குது. என்னுடைய கணவர் வேறு திருமணம் செய்யக்கூடாது, எனக்கு மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மார்க்கப்படி சரியா? மார்க்கப்படி மிகப்பெரிய தவறு. ஏன்னா அல்லாஹு தாலா அனுமதி வழங்கி இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு வழிகாட்டி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்டம், குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டம், அதை நடைமுறைப்படுத்தினா, அதை எதிர்த்தால், அதற்கு எதிராக இந்த முதல் மனைவி நடந்து கொண்டால் அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டதாகத்தான் ஆகும். நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி வருது, என்னென்னு சொன்னால், ஒருத்தர் 2வது திருமணம் பண்ணால் முதல் மனைவிட்ட அனுமதி கேட்கணுமா, அனுமதி கேட்கணும் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர். அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இவர் சரியான முறையில் பொருளாதாரம் வச்சுருக்காரு, 2வது மனைவிக்கும் தாராளமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது. அதுபோல் இவர்கிட்ட 2 மனைவியை மனைவிகளாக வைத்துக்கொள்கிற அளவுக்கு இவருக்கு உடல் வலிமை இருக்குது. இவர் நீதியாக 2 மனைவிக்கும் நீதியாக நடந்துக்கிடுவார் அப்படின்னு இருந்தால் தாராளமாக இவர் திருமணம் செஞ்சுக்கலாம். முதல் மனைவி அனுமதியை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படலை. ஏன்னா அல்லாவும் ரசூலும் அனுமதி கொடுத்த பிறகு அதில் இன்னொருத்தர் ஒரு மனைவி முதல் மனைவி அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அனுமதி கொடுக்காட்டி அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக ஒரு பெண்மணி சட்டம் போடலாம் அப்படிங்கிற அந்த நிலை ஏற்படுது. இதெல்லாம் மார்க்கத்தை புரியாதனால வரக்கூடிய ஒரு தவறான போக்கு. இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறி வசதி படைத்தவர்கள், உடல் வலிமை உள்ளவர்கள் 2வது திருமணம், 3வது திருமணம், 4வது திருமணம் அப்படின்னு பண்ணும் பொழுது இதை புரியாத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசதி படைத்த ஆண்கள் 2வது திருமணம் செய்ய நினைக்கிற நேரத்தில் முதல் மனைவிமார்கள் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டத்திற்கு எதிராக பேசக்கூடாது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். எல்லாம் அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து செயல்படுவதற்கு அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் வசதி படைச்ச ஒருத்தர், அவருக்கு உடல் வலிமையும் இருக்குது. அதாவது வசதி படைச்ச ஒருத்தர், நல்லா கவனிங்க, வசதி படைச்ச ஒருத்தர், அவருக்கு நல்ல உடல் வலிமை இருக்குது, பரவாயில்ல, நல்ல ஜிம்பாடி இருக்குது அவருக்கு, நல்ல முறையில் 2 மனைவியும் கவனிச்சுக்கிறார் அப்படின்னு. நல்ல முறையில் 2 மனைவியும் கவனிச்சுக்கிறாராம், பரவாயில்ல, உடல் வலிமை இருக்குது, அப்புறம் வசதி இருக்குது.
பரவாயில்ல. சரிங்கய்யா. கூட ரெண்டாவது திருமணம் முடிச்சிருந்தால இவருக்கு 2 மனைவி, இவர் ரெண்டாவது திருமணம் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு கிண்டலாகவும், அப்ப கேலி கிண்டல் பண்றாங்களாம். யார கேலி கிண்டல்? 2வது மனைவி வச்சிருக்கிறவங்கள பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்களாம். அவருக்கு தான் வசதி இருக்கு. அவருக்கு நல்ல உடம்பு இருக்கு. அவர் 2 மனைவி வச்சுக்கிருவாரு. எத்தனை வேணாலும் வச்சுக்கிருவாரு. ஆனா இந்த சமுதாயம் என்ன செய்யுதான்? அவரை பத்தி கேலி பேசுதான், கிண்டல் பேசுதான். அதை ஒரு தரம் குறைந்த செயல் போலவும், ஏதோ 2வது மனைவியை கல்யாணம் முதல் மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து தரம் கூர்ந்த செயலை போல எல்லாம் பார்க்குறாங்களாம். கீழ்த்தரமான செயலை போல, கேவலமான செயலை போல எல்லாரும் பார்க்குறாங்களாம் இந்தியாவில். பார்க்குற பேசுகிற ஒரு நடைமுறை இருக்குது. இந்த ஒரு நடைமுறை இந்தியாவில் தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. ஆப்கானிஸ்தானில் இருக்கா, பாகிஸ்தானில் இருக்கா? ஏன் இந்த இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. என்ன சொல்லுங்க. காரணம் சொன்னால், ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற தெளிவையும் இவர் சொல்றாப்புல. ஞானம் அறிவு நிறைஞ்ச ஒருத்தர் இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாப்புல. சொல்லுங்கய்யா. நம்ம நாட்டில் நம்முடைய மார்க்கத்திற்கு மாற்றமான மற்ற மதத்து மக்களுடைய நடைமுறையில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருக்குது. அதான் பிரச்சனை. இப்போ மற்ற மதத்துல எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ லிவிங் டுகெதர் அப்படின்னு மாதிரியெல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் மற்ற மதத்தினர் வந்து ரொம்ப சின்சியராக சீரியஸாக மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து கடவுள் பக்தி உள்ளவங்க வந்து தன்னுடைய மனைக்கு, ஏன்னு கேட்டால் இந்து மதத்துல எல்லாம் அக்னிக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் நீ எனக்கு துரோகம் பண்ண இந்த அக்னி உன்னை பட்சிக்கும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அதே போல் கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் வந்து ஆலயத்தில் துக்கத்திலும் துயரத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உடன்படிக்கை செய்து தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால கடவுளுக்கு அவங்க பயந்துக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்றாங்க. அந்த நடைமுறை இந்த உலகத்தில் இருக்கு. அதுதான் சரிங்கிற மாதிரியான, அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு, ஒரு மனோபாவம் எல்லாருக்கும் யாருக்கு உண்டாயிருச்சுங்க? நம்முடைய மக்கள்கிட்டையும் வந்து இருக்கு. ஐயோ, அந்த இஸ்லாமிய ஜனங்கள்கிட்டையும் வந்துருச்சான். இது நியாயமா? காப்பீர்களுடைய மனோபாவம் இஸ்லாமியர்களுக்கு வரலாமா? ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மனோபாவம் வரலாமா? அது நம்முடைய மார்க்கம் கற்றுக் கொடுத்ததா அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்கய்யா. இது ஒரு தவறான போக்கு. நல்லா கவனிங்க, இது சாதாரண போக்கு இல்லை, இது ஒரு தவறான போக்கு. இது வாயு போக்கு, ரத்த போக்கு, வயிற்று போக்கு, இதையெல்லாம் விட ஒரு தவறான போக்கு தான் இந்த போக்கு. தவறான சிந்தனையினால ஒரு நியாயமாக ஒருத்தர் வந்து 2வது திருமணத்தின் மேல ஆர்வம் உள்ளவர். இதுதான் அதிசயமா இருக்கு. அது எந்த நியாயம்னு எனக்கு புரியல. ஒரு மனைவி இருக்கும் பொழுது இவருக்கு இன்னொரு நியாயமான முறை இருக்கான், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அந்த 2வது மனைவி அல்லது 3வது மனைவி 4வது மனைவி இப்படி திருமணம் முடிச்சா கூட பரவாயில்லையா? நான் கூட 2வது நினைச்சேன், இவர் 3வது 4வதுலாம் போயிட்டாப்புல. அவரால் தாராளமாக எல்லாரையுமே சரிசமமாக நல்ல முறையில் கவனிச்சுக்கிற முடியும் இருந்தா கூட, அவர் வந்து 4 மனைவியை பெற்று அவர் 4 மனைவிக்கு தேவையான காலையில் மத்தியானம் இதெல்லாம் சோறு போட்டு வளர்த்தா கூட முதல் மனைவிமார்கள் அதை ஏற்றுக்கிறவே மாட்டேங்கிறாங்க. பாத்தியா, இது என்ன அநியாயம்? இந்த உலகத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கிற அநியாயம். இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்களா? ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா. ஏன்னா ஒரு தவறான சிந்தனை பதிஞ்சு போயிருக்குது. யாருக்கு பதிஞ்சு போயிருக்கு? இந்த இஸ்லாமிய மூத்த மனைவிகளுக்கு, இஸ்லாமியர்களுடைய மூத்த மனைவிகளுக்கு பதிஞ்சு போயிருக்கு. அவங்களுடைய சிந்தனையில் பதிஞ்சு போயிருக்கு. என்ன சிந்தனையில் பதிஞ்சு போயிருக்கு சொல்லுங்கய்யா? என்னுடைய கணவர் வேறு திருமணம் செய்யக்கூடாது. ஆடா பாவுமே, இப்படிப்பட்ட கெட்ட எண்ணமா உங்களுக்கு? இந்த சமுதாயத்தை பார்த்து நான் கேட்குறேன், அப்படி என்ன உங்களுக்கு வன்மம் உங்கள் கணவன் மேலே? என்ன தவிர வேற எவனையும் யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வன்மம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இது யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? இந்த குப்பாற்றத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? எப்படி இப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்கு வரலாம்? நம்முடைய மார்க்கத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஐயா நீங்கள் சொல்லுங்க. மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மார்க்க அப்படி நினைக்கிறதுல எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? இது ஷிர்க்கு. சரியா? மார்க்கப்படி மிகப்பெரிய தவறு. ஏன்னா நல்லா கவனிங்க, இது மார்க்கப்படி இது தவறு. நீங்கள் அப்படி சிந்திக்கவே கூடாது. இஸ்லாமிய சகோதரிகளே, நீங்கள் அப்படி சிந்திக்க கூடாது. நீங்கள் வந்து உங்கள் கணவனுக்கு நீங்கள் மனைவியாக இருக்கும்போது உங்கள் கணவர் 1 2 3 4 5 சரி 4 தான் சொல்கிறாங்க, சரி 4வது வச்சுட்டு போகிற, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். தன்னுடைய கணவர் பார்த்தீங்களா, என் கணவர் இந்த 2வது கண் முடிச்சிட்டாரு, இந்த 3வது முடிச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டும். உங்களுடைய கணவருடைய சந்தோஷத்தில் நீங்கள் சந்தோஷம் காண வேண்டியது. நீங்கள் வந்து இப்படி வந்து இந்த காப்பீர்கள் மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருக்கிறது சரியா? ஐயா சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா அனுமதி வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவே நமக்கு அனுமதி வழங்கியிருக்கான்.
நம்மளையெல்லாம் படைச்ச அல்லாவே அனுமதி கொடுத்துருக்கான், ஆணுங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கான். இது எப்படி எந்த வகையில் நீங்கள் வந்து இப்படி தடையாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியலையே. அப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை நீங்கள் தான் பிரச்சனை. அதான் எங்கள் இமாமே சரியாக சொல்லிட்டாரு. சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு வழிகாட்டி இருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம நபியே நம்ம கண்மணி நாயகமே ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறாங்க, வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கிறாங்க, வழியும் காட்டி இருக்கிறாங்க. சொல்லுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் அல்லாவும் இப்படி அனுமதி கொடுத்துருக்கிறாரு, நம்ம கண்மணி நாயகம் வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய சட்டம், குர்ஆனிலே சொல்லப்பட்ட சட்டம், அதை நடைமுறைப்படுத்தினா, அதை எதிர்த்தால், அதற்கு எதிராக இந்த முதல் மனைவி நடந்து கொண்டால் அது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டதாகத்தான் ஆகும். நல்லா கவனிச்சுக்கங்க. இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாவுக்கு எதிரியாக ஆயிட்டீங்க, அல்லாவுக்கு துரோகம் செய்கிறீங்க, கண்மணி நாயத்துக்குனுடைய வார்த்தைக்கு குர்ஆனுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இழுக்கு. நிறைய சொல்லுங்க. பேர்ட்ட இந்த கேள்வி வருது, என்னன்னு சொன்னா கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி? ஒருத்தர் ரெண்டாவது திருமணம் பண்ணா முதல் மனைவிட்ட அனுமதி கேட்கணுமா, அனுமதி கேட்கணும் தானே அப்படின்னு பாரு. அப்போ இஸ்லாமிய குடும்பங்களில் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணணும்னா இது வந்து முதல் மனைவிட்ட அனுமதி கேட்கணுமா? அப்படி குர்ஆனில் எதுவும் எழுதியிருக்கா? நீங்கள் சொல்லுங்க. நினச்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவர் சரியான முறையில் பொருளாதாரம் வச்சிருக்காரு, பொருளாதாரம் இருக்குது, உங்களுக்கு சோறு கிடைக்குது 3 நேரத்துக்கு. ரெண்டாவது மனைவிக்கும் தாராளமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது. தாராளமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு காலையில் சப்பாத்தி, மத்தியானம் பூரி, நைட்டு சோறு, இதெல்லாம் தாராளமாக இருக்குது. அதுபோல் இவர்கிட்ட 2 மனைவியை வைத்துக்கொள்ள, மனைவிகளாக வைத்துக்கொள்கிற அளவுக்கு இவருக்கு உடல் வலிமை இருக்குது. உடல் வலிமை வேற இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இவர் நீதியாக 2 மனைவிக்கும் நீதியாக நடந்துக்குவாரு, 2 மனைவிக்கும் நீதியாக நடந்துக்குவாரு. பரவாயில்ல. அப்படின்னு இருந்தால் தாராளமாக இவர் திருமணம் செஞ்சுக்கலாம். முதல் மனைவி அனுமதியை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படலை. ஏன்னா அப்படிலாம் நீங்கள்லாம் வந்து அனுமதி கொடுக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. எங்ககிட்ட காசு இருந்தால், உடல் வலிமை இருந்தால் போதும், நாங்கள் உங்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் வேற ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். சொல்லுங்க. அல்லாவும் ரசூலும் அனுமதி கொடுத்த பிறகு இதையெல்லாம் விட அல்லாவும் அனுமதி கொடுத்துருக்காரு, ரசூல் நம்முடைய கண்மணி நாயகமும் அனுமதி கொடுத்துருக்காரு, வழிகாட்டியும் இருக்கிறாரு. அதுல வந்து இன்னொருத்தர் ஒரு மனைவி, முதல் மனைவி வந்து அனுமதி கொடுக்கணும். அப்ப அல்லாவும் ரசூலும் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு முதல் மனைவியை வந்து அனுமதி கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னா, அனுமதி கொடுக்காட்டி அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அப்போ அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக ஒரு பெண்மணி சட்டம் போடலாம். அப்ப நீங்க வந்து புது சட்டம் போடலாம். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு விரோதமா, கண்மணி நாயத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு விரோதமா நீங்க ஒரு சட்டம் போடலாம் அப்படின்னு ஆயிருமே அப்படிங்கிற அந்த நிலை ஏற்படுது. இதெல்லாம் மார்க்கத்தை புரியாதனால வரக்கூடிய. இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கம் புரியல, அதனாலதான் நீங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதலாவது இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது நீங்க படிச்சுட்டு வாங்க. இல்லை அப்படின்னா இவரை போல இமாம்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு குடும்பங்களில் பிரச்சனை உண்டாக்காதீங்க. உங்களால தான் ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாகுதா, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வேற. இதுக்கு காரணமே இந்த முதல் மனைவிக தான். அவங்க தான் விட மாட்டேங்கிறாங்க. அடிமை பெண்களை வச்சுக்கிறதும் விட மாட்டேங்கிறீங்களாமே, அது என்ன இது அநியாயமா இருக்கு? 2வது மனைவி 3வது மனைவியும் வேணாமா, அடிமை பெண்களையாவது வச்சுக்கிறோம்னா அதுவும் வேணாம்னு சொல்றீங்களாமே, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க சிறுக்கு பண்றீங்க, சிறுக்கு. தெரிஞ்சுக்கங்க, நரக நெருப்பு தான், நரக நெருப்பு வரும். ஒரு தவறான போக்கு, இந்த நிலை மாறணும். இந்த நிலை, இதெல்லாம் தவறான ஒரு வயிற்று போக்கு. இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறி வசதி படைத்தவர்கள், உடல் வலிமை உள்ளவர்கள் 2வது திருமணம், 3வது திருமணம், 4வது திருமணம் அப்படின்னு பண்ணும் பொழுது, வசதி இருந்துச்சு அப்படின்னா, உடல் வலிமை இருந்துச்சு அப்படின்னா 2வது 3வது 4வது அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அல்லாஹ்வினுடைய சட்டத்தை, ரசூலுடைய சட்டத்தை, வழிகாட்டுதலை நீங்க குறைச்சி அப்படி அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யாரு இந்த இஸ்லாத்துல அதிகாரம் கொடுத்தது? ஏன் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பாட்டு பாடுறது அது குப்பாரு. அல்லாஹ்வினுடைய அடிமைகளா இருந்துகிட்டு இப்படி நீங்க வந்து புருஷன் வந்து சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையா? நீங்க சொல்லுங்க. இதை புரியாத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசதி படைத்த, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, 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 தெரிஞ்சுக்கங்க, அறிஞ்சுக்கங்க. புரியலையா?
இந்த எங்கள் இமாம் கிட்ட கேளுங்க. இவருக்கு எத்தனை இருக்குன்னு தெரியல, இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு நினைக்கிறேன். எத்தனை இருக்குன்னு தெரியல, ஆனால் இவர் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆண்கள் 2வது திருமணம் செய்ய நினைக்கிற நேரத்தில் மனைவிமார்கள், முதல் மனைவிமார்கள் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு தடையாக இருக்காதீங்க. ஏன் இப்படி தடையாக இருக்கீங்க? கொஞ்சம் வெட்டு விலகி போயிருங்க. ரோட்டா போய் பிச்செடுங்க. சொல்லுங்கய்யா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக நீங்கள் போனீங்க, அவ்வளோதான். பேசக்கூடாது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. நீங்கள் உங்களெல்லாம் பேசணும்னு அதான் முழுசாக மூடிட்டீங்களே. அப்படியே வாயை மூட வேண்டியதானே. உங்கள் கணவர் என்ன எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு சோறு கிடைக்குதா, மீன் கிடைக்குதா, பொரிச்ச மீன் கொடுக்குறானா இல்லையா? அதை வாங்கி தின்னுபிட்டு பேசாமல் இருக்கிறத விட்டுவிட்டு அல்லாவும் ரசூலும் கொடுத்துருக்கிற வழிகாட்டுதலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் என்னடானா இப்படி கூடையில் வந்து குறுக்க நின்று குடும்பங்களில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது பத்தாதுன்னு யூடியூப்ல எல்லாம் வந்து ஐயோ அந்த சட்டம் வேணாம், அந்த தலாக் சட்டம் வேணாம், இதை எடுத்துருங்க அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்லிட்டேங்க. வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தாலாவுடைய மார்க்கத்தை சரியாக புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கங்க தயவு செஞ்சு. அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. அல்லாஹ் உதவி செய்வான் உங்களுக்கு எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்கும் எனக்கு 4, உங்களுக்கு ஒரு 4, எல்லாத்துக்கும் உதவி செய்யட்டும். அப்படியே போகட்டும், அப்படியே போவோம்.